ஜெய் ஸ்ரீராம். அடியேன் ஜிஎம் சுவாமிஜி. இன்றைய தலைப்பிலே சனிப்பெயர்ச்சியை பற்றிய சிறிய விளக்கம். சனி பகவான் 6/3/2026 கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். கும்பராசிக்கு 60% பலாபலன்கள் உண்டு. பாதச்சனி 2வது இடம். இதெல்லாம் பொதுவான பலன்கள். கிரகத்தின் நிலை மாறுறப்பையும் கோச்சாரப்படியும் ஜாதகத்தோட கட்டத்தின்படியும் நிறைய பலன்கள் என்பது மாற வாய்ப்புகள் உண்டு. இந்த பலன் என்பது பொதுவான பலனே. இந்த நேரத்திலே வீடுமனை வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் உண்டு. கடன் வாங்காமல் எதுவுமே செய்கிறது நல்லது. ஏன்னா கடன் வாங்க 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 வட்டிக்கு மேலே வட்டி ஏறிண்டே இருக்கும். அதனால் கடன் வாங்காமல் நிதானமாக செலவு பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோகக்காரெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆஃபீஸில் வரும்போது பேசுகிறதெல்லாம் நிதானமாக பேசணும். எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காரியங்கள் எல்லாமே நிதானித்து வைக்கணும். நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அதில் ஏதாவது ஒரு புது பிரச்சனைகள் அது நம்மளுக்கு அந்த பாபப்பழி என்பது நம்ம பேரில் விழும். அதனால் நமக்கு பழி வராமல் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். மொத்தத்தில் நிதானங்கள் என்பது எல்லாருக்கும் தேவையானது. கும்பராசிக்காரர்கள் அனைவருமே ரொம்ப நிதானமாக இருக்கணும். பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். நம்ம ஏதோ ஒன்று சொல்ல போனோம்னா அது வேறு விதமாக அடுத்தவா எடுத்துட்டு அது மூலியமான ஒரு தேவையற்ற பிரச்சனைகள்லாம் வரும். அதை கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உடலில் கவனங்கள் ரொம்ப தேவை. உணவு முறைகளை சரியாக செய்யணும். ஒரு காரியத்தை எடுத்தோம்னா ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு யோஜனை செய்து 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 ஆலோசனை செய்து செய்யணும். அதோட பலன் நல்லா இருக்கும். அவசரப்பட வேண்டாம். டக்குன்னு ஒரு காரியத்தை எடுத்து நாளைக்கே முடிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு நாள் தள்ளி போனாலும் நிதானமாக எடுத்து செய்தோமானால் நமக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் இருக்காது. உடம்பிலேயே ஒரு சோர்வுகள் இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு சோர்வாக இருக்கும். ஏதாவது எடுத்துட்டோம் சரசரன்னு வேலை செய்யணும்னு பார்த்தா என்னமோ உடம்புல உபாதைகள் இருக்கும். வியாதி இல்லாத உடம்பு சோர்வுகள் இருக்கும். அதை ரொம்ப ஜாக்கிரதையாக சரி செய்வது நல்லது. ஆடம்பர பொருள்கள் ஏதும் வாங்க வேண்டாம். கடன்கள் வாங்க வேண்டாம். வீடுமனை யோகங்கள் இருக்குது. கடன்லாம் ரொம்ப வாங்கினோம்னா ரொம்ப தேவையில்லாத குழப்பங்கள்லாம் இருக்கும். குடும்பத்திலே ஒற்றுமை குலைவுகள் ஏற்படும். அதாவது சண்டை சச்சரவுகள் இருக்கும். பங்காளிகள் சண்டை, கணவன் மனைவி சண்டைகள், வெளி சண்டைகள், வீணாக அக்கம்பக்கத்திலே பிரச்சனைகள், தேவையற்ற பிரச்சனைகள்லாம் நம்மளை தேடி வம்புக்கு இழுக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையெல்லாம் நம்ம சமாளிக்கணும்னா நம்மளுடைய சாமர்த்தியத்தை வச்சு நிதானமாக பேச்சிலே நிதானமாக நம்ம செய்து கண்டும் காணாமல் இருக்கிறது உன்னதமான ஒரு பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கெல்லாம் படிப்பெல்லாம் நல்லா இருக்கும். நல்ல கலைத்தொழில்கள் என்பது ரொம்ப அருமையாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. கலைத்தொழில் என்பது மேன்மை அடையும். வாகன அபிவிருத்திகள் என்பது பழைய வாகனங்கள் விற்று புது வாகனங்கள் வாங்கலாம். இரும்பு ராசியெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. பெண்களுக்கு பாத சம்பந்தமான தொந்தரவுகள் என்பது உடம்புல ஏதாவது பாத சம்பந்தமான தொந்தரவுகள் வந்துட்டுருக்கும். அதுக்காக வழிமுறைகள் என்பது ரொம்ப நிதானமான வைத்தியங்கள் செய்யணும். பெரிய ஒரு வைத்தியத்தில் போய் செலவு பண்ண வேண்டியதில்லை. யோகா பயிற்சிகள் மற்றும் இதே மாதிரி நடை பயிற்சிகள், இதே மாதிரி வரும்போது வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் செய்கிறது, இதே மாதிரி ஒரு வழிமுறைகளில் செஞ்சோம்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். குலதெய்வத்தை விடாமல் பண்ணிக்கணும். அமாவாசை அன்று அவசியம் ஆஞ்சநேயர் கோயில் போய் ஆஞ்சநேயருக்கு வரும்போது துளசியும் வெத்தலை மாலையும் செய்வதும், அதே மாதிரி வெண்ணெய் வாங்கி அந்த வெண்ணெய் சாத்தி அந்த வெண்ணெயிலேருந்து கொஞ்சம் எடுத்துன்னு வீட்டில் அந்த வெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா சரீரத்திலே ரோகங்கள் எதுவுமே இருக்காது, வியாதிகள்லாம் இருக்காது. இது அவசியம் வரும்போது எல்லாரும் செஞ்சிடலாம். ரொம்ப 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 நல்ல பலனை கொடுக்கும். அவனருள் பெறுக. அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ஜெய் ஸ்ரீராம். ராம் ராம். நமஸ்காரம். ஜெய்